நிறைய ஸ்ட்ரகிள் உன் வாழ்க்கையில இருக்கலாம், ஃபேமிலியில நிறைய கடன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், எப்பயுமே சண்டை இருக்கலாம், வீட்டுல ஒரு சமாதானத்துக்கான சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையை தருகிறவங்கன்னு நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம்ல. உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, முன்னேற விடாம உன் தோல்வியான வாழ்க்கையை சந்திச்சுட்டே இருக்க, வீட்டுல பிரச்சனையும் சமாதான குறையும் வந்துட்டே இருக்குன்னா ஒரே ஒரு சீக்ரெட்டை சொல்லித்தாரேன் அக்கா. ஆண்டவர்கிட்ட காலையிலே, ஆண்டவரே எல்லாருக்கும் நீங்க கிருபையை குடிக்கிறீங்க உண்மைதான், ஆனா என் குடும்பத்தின் சூழ்நிலைய, பிரச்சனைய, போராட்டத்தை தாண்டி நான் வாழ்றதுக்கு எனக்கு அதிக கிருபையை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. மோர் ப்ராப்ளம் மோர் கிரேஸ். நிறைய பிரச்சனை இருக்குதா உன் வாழ்க்கையில, வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாம நிறைய காரியம் தடையா இருக்கிறது போல உணர்றியா? ஏசப்பா அதிக கிருபையை தருவாங்க. அதிக கிருபை என்ற வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்குது. அதிக கிருபையை நமக்கு அளித்திருக்கிறாரே. அப்போ கிருபை மட்டும் எனக்கு போதாத ஆண்டவரே, எனக்கு அதிக கிருபையை தந்துருங்க. ஈஸி இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, கேட்க முடியாதா? கிருபைங்கிறது என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு அளிக்கப்படுகிறது.